பல லட்சம் குடும்பங்களுக்கு குலசாமியா இருந்து காவல் காத்துட்டு வர ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் கோவிலுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு தடவை வச்சு வந்துட்டு போங்க. கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கும் மேல பழமையான இந்த கோவில் நம்ம பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல தான் ஒரு காட்டுக்குள்ள லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கோவில் உள்ள வந்ததுமே ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. இந்த முனீஸ்வரர் சிலை எல்லாம் பார்க்கவே அவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஒரு காலத்துல சாயந்தரம் 6 மணிக்கு மேல வந்த ஒருத்தர் கிட்ட பச்சைவாழி அம்மன் பேசினதாவும் அவங்க சொன்னது மீறி அவர் பண்ணதால அவரோட உயிர் போனதாவும் வரலாறுமே இந்த ஊர் மக்களால் சொல்லப்படுது. அப்படி நடந்ததால இன்னைக்கு வரைக்கும் 6 மணிக்கு மேல ஒரு லைட் கூட போட மாட்டாங்க. அது போல அந்த கோவிலை சுத்தி ஆள் நடமாட்டமும் இருக்காதுன்னு சொல்றாங்க. இது போல மர்மங்களான விஷயம்லாம் இந்த கோவில்ல நிறையவே நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த ஒரு கோவிலுக்கு வந்து வேண்டிட்டு போனீங்கன்னா ஒரு வாரத்துல எல்லாமே சரியாகிடும். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் நடக்கிற இந்த தீமிதி திருவிழால கோவில்ல இருக்க பானை 3ஆ உடைஞ்சு திரும்ப ஒண்ணு சேரும் அப்படின்னு சொல்றாங்க. செப்டம்பர் மாசம் 5ஆம் தேதி ரொம்பவே பிரம்மாண்டமான தீமிதி திருவிழா நடக்க போகுது. அந்த டைம்ல நீங்களும் வந்தீங்கன்னா அதை பார்க்கலாம். இயற்கை சூழ்ந்த இந்த ஒரு அழகான பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்கும். விழுப்புரம் மாவட்டம் பாக்கங்கோட்டோட பக்கத்துல இருக்க கிருஷ்ணாபுரத்துல தான் லொகேட் ஆயிருக்கு. இது போல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுத்துருக்க நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க.